அனைவருக்கும் வணக்கம். உஷி ரேக்கி லெவல் 1 கோர்ஸ் சர்டிஃபைட் ரேக்கி ப்ராக்டிஷனர் லெவல் பாடம் 4க்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கி கிளாஸில் நம்ம இந்த பகுதியில் ரேக்கியோட வரலாற்றை பற்றி பார்க்க போகிறோம். இதில் டாக்டர் உசை அப்படின்னு சொல்கிறவர் தான் ரேக்கியை மறுபடியும் கொண்டு வந்தவர். ஹிடனாக இருந்த ரேக்கியை வெளியுலகத்துக்கு கொண்டு வந்தவர். மேடம் டக்காட்டா அண்ட் டாக்டர் ஹயாஸ்கி இடதுபுறமும் வலதுபுறமும் உங்களுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இந்த ரேக்கி முதல்ல செவிவெளி செய்யாதான் பரவி வந்தது. அதோட நாலேஜ், அதோட அறிவு, விஸ்டம் அது போக 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 அப்படியே கம்மியாக இருந்தது. புத்தா அண்ட் ஜீசஸ் காலத்துலேயே இந்த ரேக்கியை பற்றி நமக்கு அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறதும் தெரிய வந்துச்சு. ஸோ மியூ அண்ட் அட்லாண்டிக்ஸ் காலகட்டத்திலையும் அந்த ரேக்கி இருந்திருக்கு. அந்த மாதிரி காலகட்டத்திலையும் இதை பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் இதை மறுபடியும் புனரமைப்பு கொண்டு வந்தவர் டாக்டர் உசின்னு சொல்கிறவர். படத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா, அவர் தான் கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் தி ரேக்கி. எண்ட் ஆஃப் 19th century இவர் இந்த ரேக்கியை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில் வில்லியம் ரேண்ட் டிஸ்ப்ரூவ்ட் தி வெஸ்டர்னைஸ்டு லெகண்ட் ஆஃப் மிக்காயா உசி ஏரி லைஃப்பில் இருந்திருக்காரு. நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சி அண்ட் மிக்காயா உஷி ஜப்பானில் பிறந்திருக்காரு. அண்ட் ஃபேமிலி ப்ராக்டிஸ் பார்த்திங்கன்னா புத்திசம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. உஷி சில காலகட்டத்தில் காலரால் அஃபெக்ட் பண்ணி இருந்திருக்காரு. அப்போது ஒரு ஜென் மடத்துக்கு இவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அங்கே சமஸ்கிருதம் மற்றும் அது சார்ந்த சூத்திரங்களை படிச்சிருக்காரு. தியான முறையிலையும் கற்றுக்கொண்டிருக்காரு. மவுண்ட் கூரமா அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு மலையில் ஜப்பானில் 21 நாட்கள் அவர் மௌன நோன்பு இருந்து தியானங்கள் பண்ணியிருந்திருக்காரு. அந்த மாதிரி காலகட்டத்தில் அவரோட தலையில் ஒரு ஒயிட் லைட் என்ட்ராகுது. தேர்ட் ஐன்னு சொல்கிற அந்த ஆஜ்னா சக்கரத்தில் உழுக்க என்ட்ராகுது. அதுதான் கீ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. கீ ஆஃப் தி ரேக்கி, ரைட்? அது 4 மிரக்கல்ஸ் விஷயங்களில் அதை ஐடென்டிஃபை பண்ணுறாரு. எம்பரர் டொனோ ஹானோட் யூசி வித் டாக்டரேட் பட்டம் கொடுக்குறாரு. டொனோ அப்படின்னு சொல்கிற ஒரு எம்பரர் அரசர் மிக்காயா உசிக்கு டாக்டரேட் பக்கம் கொடுக்குறாரு. ஹயாஷி சூஸ் நெக்ஸ்ட் டே ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அவங்கள சூஸ் பண்ணுறாங்க. இவர் தான் ஹயாஷி, செகண்ட் கிராண்ட் மாஸ்டர். அண்ட் இவர் தான் அதை ஃபார்மலைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறாரு, ஒருங்குபட்டு வரைமுறைப்படுத்துகிறாரு. இந்த ஹோல் பாடி ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் சில நடைமுறைகளை பயன்படுத்துகிறாரு ரேக்கியை. மேடம் டக்காட்டா இஸ் அ தேர்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் தி ரேக்கி, 3வது கிராண்ட் மாஸ்டர். இவங்க தன்னைத்தானே செல்ஃப் ஃபீலிங் பண்ணிக்கிட்டு அதை பற்றி அதை பற்றி சம்மந்தப்பட்ட படிப்புகளையும் அது இவங்க வெஸ்டர்னுக்கு மேற்கத்திய நாடுகளுக்கு இந்த ரேக்கியை எடுத்து போகிறாங்க. ஸோ மேற்கத்திய நாடுகளில் ரேக்கி அலையன்ஸ் ஃபார்ம்ஸ் பைலிஸ் அண்ட் லே அவங்களால அந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணப்படுது. டாக்டர் வெப்பரர் அப்படின்னு சொல்கிற ஒரு AIRA அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ரேக்கி அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணுறாரு. AIRA இந்த ரேக்கின்னு சொல்கிறது ஒன்லி ஒன் தான், ஒரே டைப் தான், ஒரே மெத்தேடு தான், டிஃப்ரெண்ட் மெத்தடில் கிடையாது. ஸோ இது மனித நேயத்துக்கு, மனித சமூகத்துக்காக உருவாக்கப்பட்டது. இது மட்டும் இல்லை, இது உலகத்துக்கு மிகப்பெரிய கிஃப்ட், ஹீலிங் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு உங்களுடைய 5வது பாடம் நிறைவிட்டது. மறுபடியும் அடுத்த பாடத்துக்கு நம்ம நுழைவோம். நன்றி, வணக்கம்.